சார், டிஜிபியினுடைய ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. இந்த விசாரணை கேட்குறாங்க. கிராம மக்களும் ஒரு 4 நாளாக தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்காங்க. யாரையும் பார்க்க அலோ பண்ணுறதுக்கு போலீஸ் பெர்மிட் பண்ணல. சரிங்களா? இந்த 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 சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்க அப்படின்னு தெரிந்த பிறகு இவ்வளவு நாள் போகாதவர்கள் இப்போ திடீர்னு போவதற்கும் இதில் அடுத்த கட்டமாக நான் இப்படி கேள்வி கேட்டனாவே சங்கத்தமிழன் சார் நினச்சிக்குவாரு நான் ஏதோ எதிராக பேசுகிறேன்ட்டு. அப்படிலாம் இல்லை. இப்போ இதில் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ட்டு இவங்க கேட்பதற்கும், நீதிபதி மேலேயே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்வதற்கும், காவல்துறையில் இருக்கக்கூடிய சாதிய மனோபாவம் கொண்டவர்கள் பட்டியலினத்தவர்களே இதில் பலி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறதும், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க எடுத்து வைக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து சொல்றாங்களா, இல்ல நிஜமாலுமே இங்க போலீஸ் அப்படித்தான் நடந்துக்குமா? இந்த வேங்கவயல் சம்பவம் என்பது மனதை உழுக்குகின்ற ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு சம்பவம். ஓகே. அது யார் செய்தாலும் அது மிகவும் கடினமாக கண்டிக்கக்கூடிய ஒரு குற்றம். இன்னும் சொல்ல போனால் ஒரு குற்ற வழக்கு, கொலை வழக்கை விட மோசமான ஒரு குற்றம் இது. ஓகே. என்ன சொன்னால் கொலை வழக்கு என்பது சம்பந்தப்பட்ட ஒரு மனிதனோடு போயிடும். மனித இடத்தில் பிறந்த ஒரு குறிப்பிட்ட மக்களையே இழிவுபடுத்துகின்ற விஷயத்தில் மனிதனுடைய மலத்தை மனிதனை அள்ளக்கூடாது என்ற நிலையிலே உலகமெல்லாம் பிரச்சாரம் போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே குடிக்கின்ற தண்ணீரிலே மலத்தை கலக்கக்கூடிய அளவுக்கு மோசமானவர்கள் இருக்கிறார்கள் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க, அருவருக்கத்தக்க மிகவும் மோசமான ஒரு செயல். இது ரொம்ப மோசமான செயல். இந்த விஷயத்தில் என்னை பொறுத்தவரை தமிழக காவல்துறை மிகவும் பொறுப்புணர்வோடு நிதானமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே. யார் மேலாவது ஒரு சந்தேகம் இருந்து அல்லது வழக்கை முடிக்க வேண்டிய எல்லாருமே நெருக்கல் கொடுத்தாங்க. ஏன் வழக்கு தாமதமாகுது, இந்த வழக்கு ஏன் தாமதமாகுதுன்னு சொல்லி எல்லாருமே நெருக்கல் கொடுத்தாங்க. யாருமே பாக்கி இல்லை. சரி. எல்லாருக்குமே அரசுக்கே இந்த கஷ்டம் இருந்தது. ஏன்னா சாதாரண சம்பவம் இல்லை, இது உலகமே எதிர்பார்க்கக்கூடிய சம்பவம். ஏதோ தமிழ்நாடு இந்தியா என்ற ரீதியில் இல்லை, உலகமே எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகளில் உலக அளவில் பேசப்பட்ட ஒரு காட்சி இந்த காரணத்தினால இது எப்படியா கண்டுபிடிச்சுங்கிறதுனால அவசர குலத்தில் தமிழக அரசோ அல்லது காவல்துறையோ எந்த அவசரகால நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சாதாரணமாக ஒரு வழக்கு என்று சொன்னால் அவனை பிடிச்சி விசாரிக்க, இவனை பிடிச்சி இங்கே டிஎன்ஏ டெஸ்ட் உட்பட எடுத்து கிட்டத்தட்ட 1,00,000 தொலைபேசி தொடர்புகளை ஆய்வு செய்து ரொம்ப பொறுமையாகத்தான் இந்த வழக்கை கொண்டிருக்கிறார். இந்த வழக்கில் எல்லாமே கண்டுபிடிச்சலாம் உண்மையாக இருக்கும் அல்லது தவறாக இருக்கலாங்க. எல்லா வழக்கிலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் உண்டு. நான் அதுக்குள்ளே நான் போக வரல. ஆனால் காவல்துறை மீது இந்த வழக்கை பொறுத்தவரை குறை சொல்வதற்கான காரண காரியங்கள் நான் சொல்ல முடியல. ஏன்னா குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் எந்த வழக்கிலும் முன்னாடி காவல்துறைக்கோ அல்லது அரசுக்கோ அல்லது கட்சிகளுக்கோ கட்சிக்காரர்களுக்கோ எதிர்ப்பாக இருந்தவர். அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை தான் சுட்டி காட்டப்படுது. அதனால நம்ம நிதானம். காவல்துறையில் அந்த மாதிரி ஒரு நோக்கம், அதாவது இவங்க தலித் மேலே தலித்த பழி போடணுங்கிற நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை. இதுக்கு மேலே விசாரணை வேணும்னு கேட்பது அந்த இயக்கத்தினுடைய அல்லது அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய விருப்பமாக இருக்கலாம், அல்லது இன்னும் யாருக்கு வேணாலும் மாதிரி விருப்பமாக இருக்கலாம். அதெல்லாம் இதை மாற்றுக்கிறது சொல்ல முடியல. ஏன்னா எனக்கே கூட ஒரு வழக்கில் சந்தேகம் வரலாம். அப்போ நான் கேட்பேன், அப்போ திருமாவளவன் கூட நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டார். அந்த மாதிரி நான் சொல்லலை. ஆனால் இந்த முடிவில் உள்கு நோக்கம் கற்பிக்க வேணாம். இது மேற்கொண்டு விசாரிங்க முதலமைச்சரை பார்த்து கேட்கறது தப்பு இல்லை. அது சிபிஐ சரியா விசாரிக்குமா என்பது சிபிஐ கிட்டத்தட்ட ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏழாம் பொருத்தமாக இருந்து கொண்ட சூழ்நிலையில் அவங்க எதை வேணாலும் செய்யலாம். அதைத்தான் செய்யறாங்க. சிபிஐ செய்யக்கூடிய வழக்குகளில் எல்லாமே எதிர்கட்சி பாஜகவோடு கூட்டணி இல்லாத கட்சிகளை, எதிராக உள்ள கட்சிகளை பழிவாங்குவதற்காகத்தான் இதுவரை எல்லா வழக்குகளும் எல்லா நிலை ஒரு வழக்குன்னு சொல்ல எல்லா வழக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டிவிஐ விசாரித்த எந்த வழக்குமே தீர்வுக்கு வந்ததில்லை. சிபிஐ பொறுத்த வரைக்கும் சிபிஐ ஆகட்டும் அல்லது இடி ஆகட்டும் எல்லாமே ஒன்றிய அரசுடைய கைப்பாவையாக ஏவலராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது நம்பிக்கையை பெறுமா? இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள ஏதாவது பண்ணணும். இப்போ ஒவ்வொரு பிரச்சனையா கிளப்பிட்டா வர்றாங்க. ஒன்று சாதிய பிரச்சனை கிளப்பணும்னு விரும்புறாங்க, மத பிரச்சனை. திருப்பரங்குன்றங்கிறது 1000 வருஷமா இருந்துகிட்டு இருக்கு. அதை விடுங்க சார், அதை நம்ம இல்ல அது குற்றமா சொல்லல. எல்லாமே அங்கெல்லாம் பிரச்சனையை கிளப்பணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்கான தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போகுது. இந்த நேரத்தில் மத்திய ஒன்றிய அரசு நம்பிக்கை கூறி தகுந்த அரசு அல்ல, அங்க போய் சிக்கணுமா என்பது எனது கேள்வி.
இதை மேலும் விசாரிக்க வேண்டும். இன்னும் தொடர்பில் அரசு வந்து இன்னும் அவசரமா அரெஸ்ட் பண்ணல, கொள்ளல, எந்த நடவடிக்கை எடுக்கல வச்சிருக்காங்க போது அவங்க நிதானப்பட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அதனால முதலமைச்சரே பார்த்து இதை மேலும் விசாரிக்கணும், இதுல எங்களுக்கு இன்னென்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்றதுல தப்பு கிடையாது. இப்ப நம்மளை விட செய்திகள் அவர்களுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போனதுனால அந்த செய்திகள் இருந்தால் நிதானத்தோடு ஒன்றிய அரசை அணுகிறதை விட்டுட்டு மாநில அரசை சுயமாக இன்னொரு குழு போட்டு ஸ்பெஷல் குழு போட்டு விசாரிக்க சொல்லலாம், தவறே இல்லை. ஆகவே அந்த நிலையில் நிதானமாக இருக்க வேண்டும். இது வந்து ஒரு மாநிலத்துடைய உயிர் மூச்சான பெயர். தமிழ்நாடு என்பது சாதியம் கடந்து மதம் கடந்து மனிதனை மனிதனாக நேசிக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்ற நிலையில அந்த பெயரை கெட வேண்டும் என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நடக்காத வழியில் செய்ய வேண்டும் என்பதுதான் எனக்கு இந்த சங்கத்தமிழா இருக்கட்டும் அல்லது அன்பு சகோதரர் குடியாத்த குமரனாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நிதானமாக பேசி இந்த பிரச்சனையில் குற்றவாளி யார் என்பதை சமூகத்துக்கு அடையாளம் காட்டி அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரவரை தமிழ்நாடு ஓயக்கூடாது என்பதில் நானும் உறுதியாக இருக்கிறேன்.